கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சிகளே உங்கள் யாவரையும் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நமக்கு கிருபையாக ஒரு புதிய மாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு 5 மாதங்களை அவருடைய கிருபையினாலே முடிக்கவும், இந்த 6வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கவும் கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். திரும்பி பார்க்கின்ற வேளையில் அநேக மேடு பள்ளங்கள், வியாதிகள், வருத்தங்கள், நெருக்கங்கள் இவைகளெல்லாம் நமக்கு வந்தது. இவைகள் மத்தியிலும் கர்த்தராகிய தேவன் நம்மை கரம் பிடித்து வழிநடத்தி இந்த ஜூன் மாதம் 1 தேதியில் நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். அவருக்கு நம்ம எல்லா துதிகான மகிமையை செலுத்த வேண்டும். நம்முடைய பிரயாசம் அல்ல, நம்முடைய முயற்சி அல்ல, தேவனுடைய சுத்த கிருபை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியில் வேதத்திலிருந்து உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 58ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஏசாயா 58:11. இந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம படித்து பார்க்கின்ற வேளையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு இந்த மாதம் முழுவதுக்கும் ஒரு உற்சாகத்தை கொடுக்கத்தக்கதான ஒரு வசனமாக காணப்படுகிறது. இந்த வசனம் தொடக்கத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் உன்னை தனிப்பட்ட ரீதியில் பர்சனலாக கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துகிற தேவன். அந்த நித்தமும் நடத்தி உன்னை வழி நடத்துவார். உன்னுடைய பாதைகள் எல்லாவற்றிலும் அவர் உன்னோடு கூட இருப்பார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அவர் ஏதோ எப்பொழுதோ அல்ல, நமக்கு தேவைப்படுகிற நேரங்கள் இல்லை, மற்ற நேரங்களில் அல்ல, நம்முடைய சந்தோஷமான நேரங்களில் அல்ல, எல்லா இடுக்கண்களிலும், வருத்தத்தின் நேரங்களிலும், வேதனையின் நேரங்களிலும், வியாதியின் மத்தியிலும் கடந்து செல்கிற வேளையில் நித்தமும் உன்னை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். அவர் சர்வ வல்லவர். அவர் உன்னை குறித்து அவர் அறிந்து வைத்திருக்கிறார், சிந்திக்கிறார், உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதம் ஜூன் மாதம் முழுவதும் அவர் உன்னோடு கூட நித்தமும் நடத்துவார். அடுத்தபடியாக பார்க்கின்ற வேளையில் மகா வறட்சியான காலங்களிலே உன்னுடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். நம்ம எல்லாருக்குமே ஆவி, ஆத்மா, சரீரம் என்று ஒன்று. அந்த ஆத்ம பகுதியிலே நாம் பல நேரங்களிலே விடாய்த்து போனவர்களாக, சோர்ந்து போனவர்களாக காணப்படுவோம். இந்த கடந்த 5 மாதங்களை நாம் திரும்பி பார்க்கின்ற வேளையில நாம் இழந்து போன பலங்கள், பலவீனமான நேரங்கள் இவைகளை நினைத்து பார்க்கும் பொழுது நாம் அதிகமான வறட்சியான காலங்களிலே கடந்து வந்திருக்கிறோம். ஆனாலும் கூட கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார், மகா வறட்சியான காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரலாம். அப்படி வருகின்ற வேளையில் உன்னுடைய ஆத்துமாவை நான் திருப்தியாக்குகிறேன் என்று சொல்லுகிறார். நம்முடைய ஆத்தும பகுதியில் நமக்கு ஒரு முழு திருப்தி கிடைக்கத்தக்கதாக அவர் அதை செய்கிறவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் நம்முடைய பணங்கள், நம்முடைய ஐஸ்வர்யம், நம்முடைய ஸ்டேட்டஸ், நம்முடைய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும், படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், எத்தனை கோடி சொத்துக்கள் இருந்தாலும் அவர் என்ன பண்ணுவார்? நம்மை செழிப்பாக்குகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய ஆத்தும பகுதியிலே நமக்கு ஒரு பெரிய செழிப்பை கட்டளையிடுகிறவராக இருக்கிறார். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுடைய ஆத்தும பகுதியிலே ஒரு செழிப்பையும், அதே நேரத்தில் உங்களை திருப்தியாக்கி உன் எலும்புகள் என்று சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சரீரம் இருக்கிறது. அந்த சரீரத்துக்குள்ளாக இருக்கிற எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று பார்க்கின்ற வேளையில உள்ளே அந்த எலும்புகளுக்கு உள்ளேதான மஜ்ஜை என்று சொல்வார்கள். அந்த வறட்சியாய் காணப்படும் அந்த எலும்புகளிலே எந்த விதமான ஒரு வறட்சியான காரியங்கள் இருக்கும். அவைகளிலே அவர் நம்மை என்ன செய்கிறார் என்றால் நினமுள்ளதாக்குவார். நல்ல கொழுப்பான சக்திகளை உள்ளே கொடுப்பார். கால் ஊன்றி நிற்கத்தக்கதாக நம்ம கிருபை செய்வார். அதோடு கூட நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பீர்கள். இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் வேதத்தில் அதிகமாக நிறைந்திருக்கிறது. நீங்க நீர்ப்பாய்ச்சலான ஒரு தோட்டம், அந்த தோட்டத்துக்குள்ளாக தண்ணீர் பாய்ந்து வறட்சியே இல்லாத ஒரு செழிப்பான ஒரு தோட்டமாக நீங்கள் இனிமேல் இருப்பீர்கள் சொல்லுகிறார். அதோடு கூட வற்றாத நீரூற்று, உங்களுக்கு உள்ளே வாழ்க்கையிலிருந்து உங்களுக்கு உள்ளாக புறப்பட்டு வருகிற ஜீவ ஊற்று என்றும் வற்றாததாய் காணப்படும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே இந்த வாக்குத்தத்த வசனத்தின் படியாக இந்த ஜூன் மாசத்தை கடந்து சொல்வோம். தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்.
ஆசீர்வதிங்க, இந்த மாதத்தை ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்திங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு வேண்டிய நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் அனைத்தையும் தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இந்த மாதமும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையும்.